பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கிற ஒரு சூழல்ல முதல்வர் பதவியை குறிவச்சு பாஜகவோட வியூகம் இதுல மறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. பீகார்ல தேர்தல் வெற்றி அப்படின்றது பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியம், அந்த வெற்றி பாஜகவுக்கு சாத்தியம்தானா, என்னென்னலாம் சிக்கல் இருக்கு, விரிவா பார்க்கலாம். பீகார்ல மொத்தம் 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற ஐக்கிய ஜனதா தளம் 101 தொகுதிகளில் போட்டி போட போறாங்க. பாஜக அதே 101 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. இந்த இரண்டு கட்சிகளுமே சம அளவிலான அந்த தொகுதிகளில் போட்டி போடுறது அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தேர்தலுக்கு பின்னாடி முதல்வர் பதவியை வாங்கிடணும், நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக உட்கார வச்சிடணும் அப்படின்ற ஒரு பாஜகவுடைய வியூகம் இதுல இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்தி பேசுற 10 மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய மாநிலம் பீகார். இந்த மாநிலத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கைகளிலேயே வச்சிருக்கணும் அப்படின்றதுல பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகுது. ஏன்னா அந்த மாநிலத்துல ஆளும் கூட்டணியில முக்கியமான முதன்மையான கட்சியா இருக்கிறது பாஜக. 2005ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்தே மாநிலத்தில் முக்கியமான சக்தியா பாஜக உருவெடுத்திருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் தனிச்சு நின்று ஆட்சி செஞ்சது கிடையாது. கூட்டணியில இருந்துதான் அதிகாரத்திலையும் இருந்திருக்கு. இந்த முறையும் அதே மாதிரியான தப்ப திரும்பவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக தெளிவா இருக்காங்க. இதை வச்சுதான் ஐக்கிய ஜனதா தளம் போட்டி போடுற தொகுதிகளுக்கு சரிக்கு சமமா பாஜகவும் இந்த முறை தேர்தலில் நிக்குது. ஒருவேளை கூட்டணி ஜெயிச்சிடுச்சு, ஆனா நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் கடந்த முறை மாதிரியே இந்த முறையும் அதிகமான தொகுதிகளில் வெல்லாம போயிடுச்சு அப்படின்னா பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக உட்கார வச்சிடணும் அப்படின்னு பாஜகவோட தேசிய தலைமை விரும்புது. அதற்கான முனைப்புகள்ல தான் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக பீகாரோட முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருடைய இந்த நீண்டகால ஆட்சி மேல இளைஞர்களுக்கு இருக்கிற அந்த அதிருப்தி, அவரோட உடல்நிலை, இது எல்லாம் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரே நேரத்தில் நிதிஷ் பலமாகவும் சுமையாகவும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குது. இதன் காரணமாக தான் நிதிஷை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லாம பாஜக தேர்தலை சந்திக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் சொல்றாங்க, ஆனா பெரும்பான்மையாக கூட்டணியாக நிதிஷ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை அப்படின்னு பார்க்கப்படுது. இதை தாண்டி பீகார் தேர்தல் களம் அப்படின்றது முற்றிலுமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். தேஜஸ்வி, பிரசாந்த் கிஷோர், அகிலேஷ் யாதவ், சிராக் பாஸ்வான், ராகுல் காந்தி, இப்படி இளம் தலைவர்கள் களத்தில் இருக்காங்க. அவங்க முன்வைக்கிற விஷயங்களும் வேலை வாய்ப்பு, கல்வி, முதலீடு, உள்கட்டமைப்பு, இப்படி எதிர்காலத்தை நோக்கிய விஷயங்களாக இருக்கு. பீகாரை அடுத்த தலைமுறைக்கு இன்னும் வளர்ச்சியடைந்த பீகாரா கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையோடு அவங்க செயல்படுறதா பார்க்கப்படுது. இதை தாண்டி மாநிலத்தில் இருக்கிற அந்த ஓட்டு போடுற வாக்காளர்கள்ல ஏறத்தாழ 60% பேர் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்றதுனால இளம் தலைவர்கள் சொல்ற விஷயங்களை வச்சுதான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதையெல்லாம் பாஜக உணர்ந்து இருக்கிறதுனால தான் நிதிஷை முன்னிறுத்தாம கூட்டணியா முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிதிஷ் அவசியம் தேவை அப்படின்றதையும் பாஜக உணர்ந்திருக்கு. நிதிஷை பாஜகவால் தூக்கி போட முடியாது அப்படின்றதற்கு முக்கியமாக 2 விஷயங்கள் சொல்றாங்க. முதல்ல, தேசிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐக்கிய ஜனதா தளம் முக்கியமான இடத்துல இருக்கு. இதுக்கு நடந்து முடிந்த அந்த மக்களவை தேர்தலில் பாஜக பெரும்பான்மையாக தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிக்காம போனது மிக முக்கியமான காரணம். கூட்டணிகளுடைய பலத்தினால ஆட்சி அமைச்சது முக்கியமான ஒரு காரணம். 2வது காரணம், நிதிஷ் இபிசி வாக்காளர்கள் கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல பெண் வாக்காளர்கள் கிட்ட நிதிஷ்க்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இபிசி அப்படின்னா மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இவங்க மாநிலத்துல மொத்தம் 36.01% பேர் இருக்காங்க அப்படின்னு சமீபத்தில் அந்த வெளியான சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் சொல்லுது. என்னதான் நிதிஷ் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியை மாத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் எந்த கூட்டணியில இருக்காரோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்றது வல்லுநர்கள் சொல்றாங்க. சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்குனதும் பாஜகவோட யுக்தியாக பார்க்கப்படுது. சிராக் பாஸ்வான் ஆரம்பத்தில் 45 தொகுதிகள் கேட்டார். அவரை 29 தொகுதிகளுக்கு சம்மதிக்க வச்சதுல
மத்திய அமைச்சரும் பீகார் பொறுப்பாளருமான தர்மேந்திர பிரதானுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு பார்வையாளர்கள் சொல்றாங்க. முதல்வர் பதவிக்கு பாஜக குறிவச்சாலும் நிதிஷ்குமாரோட பாஜக இணக்கமாக மட்டும்தான் போகும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா மேல சொன்ன மாதிரி மத்தியில பாஜக ஆட்சி நீடிக்கணும், மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்லாம குழப்பம் இல்லாம நீடிக்கணும் அப்படின்னா நிதிஷுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் பார்க்கலாம். 2024 பொது தேர்தலில் பீகார்ல இருக்கிற 40 மக்களவை தொகுதிகளில் 30 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல பாஜகவால இவ்வளவு பெரிய தாக்கத்தினை உண்டாக்க முடியல. உத்தரப்பிரதேசத்துல பாஜக பின்னடைவை சந்திச்சதுக்கு முக்கியமான காரணம் அகிலேஷ் யாதவ் கொண்டு வந்திருந்த அவர் கை கொண்ட அந்த PDA திட்டம். ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஜெயிக்க முடியாத பாஜகவால பீகார்ல ஜெயிக்க முடிஞ்சது காரணம் நிதிஷ்குமார். ஆனா இந்த முறை பீகார்லயும் போட்டி பலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்முனையில தேஜஸ்வி, ராகுல், அகிலேஷ் இப்படின்னு இளம் தலைவர்கள் இருக்காங்க. இது வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவங்க மேல கொண்டு வந்தாலும் அவங்களுடைய ஒற்றுமையும் கட்சியின் அடிமட்ட அந்த தொண்டர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமையும் மக்கள் கிட்ட பேசுபொருளாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நாடு முழுவதுமே எதிர்க்கட்சிகள் ஒரே விவகாரத்துல ஒற்றுமையாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அது பீகார்ல ராகுல் முன்வைத்த அந்த SIR விவகாரம் மட்டும் அப்படின்னு நம்மளால அறுதியிட்டு சொல்ல முடியும். எதிர்க்கட்சிகளுடைய தொகுதி பங்கீட்டுல குழப்பங்கள் இருந்தாலும் அந்த கூட்டணி வலுவாக தான் இருக்கு. இதை எல்லாமே தாண்டித்தான் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாமே பாஜகவுடைய அந்த அதிகாரம் குறைவாக இருந்தாலும் கூட்டணியை கைக்குள்ள வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியை வழிநடத்தி போறது பாஜகவா இருக்கும். டெல்லியில இருந்து பாஜக அந்த கூட்டணியை வழிநடத்தும். அதோடைய கை கூட்டணியில ஓங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜகவுக்கு முக்கியமான முகங்கள் இருப்பாங்க. தேசிய தலைவர்களை தாண்டி உள்ளூர் தலைவர்கள் பாஜக முக்கிய முகங்களாக இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத், மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான். ஆனா பீகார்ல நிலைமை இன்னும் மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். மாநிலத்துல நிதிஷ்க்கு ஈடாக பாஜகவுடைய முகமா எந்த ஒரு தலைவரும் இல்லை. அதோட நிதிஷை மீறி பாஜகவால செயல்படவும் முடியாது. ஏன்னா பீகார்ல பாஜகவுக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அது முழுமையாக இருக்காது. இந்த முறை வாக்குகளை ஈர்க்கிற அந்த சக்தியாக மோடி இருப்பார் அப்படின்னு தான் பல அரசியல் பார்வையாளர்களும் சொல்றாங்க. ஏன்னா 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்ட மோடி இந்த 15 மாதங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 7 தடவை பீகாருக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறை அவர் பீகாருக்கு வந்துட்டு போகும்போதும் பல்வேறு நலத்திட்டங்களை கூடவே கொண்டு வரார். இதனால பீகார் மக்கள் மோடி வந்தா ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னும் செய்திகள் வெளிவருது. பீகாருக்கு இதுவரை மோடி 50 முறை வந்திருக்காரு அப்படின்னா இந்த பீகார் மாநிலத்தின் மீது மோடி வச்சிருக்கிற அக்கறையோட வெளிப்பாடு அப்படின்னு பீகார் மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் பாஜகவுடைய மூத்த தலைவர் சாம்ராஜ் சௌத்ரி சமீபத்தில் சொல்லியிருந்தார். பீகார் மாநிலத்தில் பாஜகவுக்கு பெரும்பான்மையான மக்கள் சக்தி கொண்ட அந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னாலும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்று இருக்கு. 2005 இருந்து பாஜக ஒவ்வொரு கூட்டணியிலேயுமே முக்கியமான சக்தியாக இருந்திருக்கு. 55 தொகுதிகள், 91 தொகுதிகள், 53 தொகுதிகள் இப்படின்னு பெரிய பெரிய எண்கள்ல தான் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த தேர்தல்களில். இப்படி பாஜக முக்கியமான சக்தியாக பீகார்ல தன்னை நிலைநிறுத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு எல்லாமே காரணம் சுஷில் மோடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகாருடைய பாஜகவோட முகமாக இருந்திருக்கிறார் சுஷில் மோடி. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, தேசிய தலைமை சொல்றத மாநிலத்தில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரை கொண்டு போறது அப்படின்னு அவரு செஞ்ச விஷயங்கள் பாஜகவுக்கு ஏராளம். 2024 மே மாசத்துல அவர் மரணம் அடைஞ்ச அந்த நிலையில பாஜகவோட செயல்பாடுகள் இன்னும் சுருங்கிடுச்சு அப்படின்னும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இதை தாண்டி பீகார்ல வாக்காளர்கள் உள்ளூர் தலைவர்கள் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த தேர்தல்களையும் இது பிரதிபலிச்சிருக்கு அப்படின்றது ஒன்று. இதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எதிர்க்கட்சியான மகாகட்பந்தன் கூட்டணி பெரிய பெரிய வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. RJD தனிப்பெரும் கட்சியாக மாறி இருக்கு. இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் பாஜக தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்குது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா பாஜகவுடைய வெற்றி அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துடைய அந்த வெற்றியை மட்டும்தான் பாதிச்சிருக்கு. எதிர்க்கட்சியான RJD இன்னும் வலிமையாக மாறி இருக்கு. இதன் காரணமாக தான் சிராக் பஸ்வான், உபேந்திர குஷ்வாகா, ஜித்தன் ராம் மஞ்சி இப்படின்னு உள்ளூர் தலைவர்கள் தனித்தனி கட்சிகளில் இருக்கிற உள்ளூர் தலைவர்களை கூட்டணிக்குள்ள வச்சிருக்கு.
இவங்க எல்லாருமே பீகார்ல முக்கியமான பகுதிகளில் செல்வாக்குமிக்க தலைவர்களாகவும் இருக்காங்க. மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அப்புறமா பீகார் மாநிலத்தோட தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியமானது அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம். ஏன் அப்படின்னா மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் மீண்டும் வெற்றி பெற்று அந்த தேசிய அளவுல தன்னுடைய வலுவை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா இந்த வெற்றிகள் எல்லாம் அடுத்த மக்களவை தேர்தலுக்கான வாய்ப்புகளா பாஜக பார்க்குது. இது எல்லாம் சேர்ந்துதான் பீகார்ல பாஜக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவுக்கு இருக்கும் இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, பீகாருடைய அந்த அரசியல் லேண்ட்ஸ்கேப்பை புதிய கட்சிகள் பெருசா மாத்தல, புதிய கட்சிகளுடைய எழுச்சி பெருசா மாத்தல அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் இருந்தாலுமே மிகப்பெரிய அளவுல அந்த மாற்றம் நிகழல அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்குது அப்படின்றத பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிற ஒரு நிலையில பீகார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நிதிஷ் தலைமையிலான அந்த ஐக்கிய ஜனதா தளம் திரும்பியும் கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை கொண்டிருக்கு. இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, நிதிஷை அதிகமாக விமர்சிக்கிறதே கிடையாது. ஒருவேளை சட்டசபையில தொங்கு சட்டசபை அமைஞ்சு நிதிஷ் தங்கள் பக்கம் வரலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறதாக செய்திகள் வெளிவருது. இதன் காரணமாக தான் காங்கிரசுடைய விமர்சனங்கள் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அப்படின்ற ஒரு பேரிலேயே இருக்கு. அதே போல காங்கிரஸ் மேற்கொண்ட அந்த கள ஆய்வுல நிதிஷ் மேல பெண் வாக்காளர்களுக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட EBCன்னு சொன்னோம்ல, அந்த வாக்காளர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல அதிருப்தி இல்லை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள் இதை உறுதிப்படுத்துறாங்க. பாஜகவும் இந்த தேர்தலை இரட்டை என்ஜின் சர்க்கார் அப்படின்னு தங்களுடைய வழக்கமான முழக்கங்களை வச்சுதான் எதிர்கொள்ளுது. தேர்தலை ஒட்டி ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்திய வாரங்களில் பிரதமர் மோடி பீகார்ல பெண்களுக்காக மட்டும் பிரத்யேகமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கார். பீகார்ல இருக்கிற 75 லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்குகளுக்கு தலா 10,000 ரூபாய் அப்படின்னு ரூபாய் 7,500 கோடியை டெபாசிட் செஞ்சிருக்கார். இளைஞர்களை மையமாக கொண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார். இதுவரை இருமுனை போட்டியாக இருந்த பீகார் மாநிலம் இப்போ மும்முனை போட்டியா மாறி இருக்கு. கடந்த தேர்தலிலேயே பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி அப்படின்றது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் நிர்ணயமானது. இந்த முறை அத்தகைய தொகுதிகள் இன்னும் அதிகமாகும், சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிற அந்த நிலை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான விரிவான அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலோடு.